Hi students, welcome to Future Vision Study Center. நாம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வுக்காக இந்த வருஷம் தயாராகிட்டு இருக்க மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து சூப்பரா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியலோட நாம இப்போ ஸ்டார்ட் பண்றோம். அதாவது எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எதுவும் வேண்டாம், ரெக்கார்ட் கிளாஸ் எதுவும் வேண்டாம், எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்ல, மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, அந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி நான் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா சூப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸோட. அந்த மெட்டீரியல்ஸ் நாம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும், அதே போல டெஸ்டும் நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி யூஜி தமிழ் நியமன தேர்வுக்காக முதல் டெஸ்ட் பேட்ச் இப்போ முதல் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ்ல இருந்து 5000 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான சிலபஸ் அதே போல ஸ்டடி மெட்டீரியலுக்கான சிலபஸ் எல்லாமே லாஸ்ட் எக்ஸாம்ஸ் அதே சேம் பேட்டர்ன் சிலபஸ் தான். சோ தமிழ் மேஜர் மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கும் இந்த சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணி டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்மளுடைய டோட்டல் டார்கெட் பாத்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு 140 மார்க்ஸ் எடுக்கணும், சொந்த ஊர்ல ஜாப் வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். அதுக்கு ஹையஸ்ட் மார்க் 140 டார்கெட் பண்ற மாதிரி நம்ம இந்த கிளாஸ் கொடுக்க போறோம். அதே போல லாஸ்ட் இயர்ல நம்மளுடைய அகாடமியில 42 மாணவர்கள் இந்த யூஜி தமிழ வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல கம்யூனிட்டிலயும் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்திருக்கோம், ஜெனரல்ல 3rd ரேங்க் வரைக்கும் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹையஸ்ட் ரிசல்ட் நம்ம கொடுத்திருக்கோம். இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் தமிழ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. சோ இவங்க சொந்த மாவட்டத்திலே ஜாப்ல இருக்காங்க, இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இதே போல நீங்களும் சக்சஸ் பண்ணி வரக்கூடிய யூஜி தமிழ்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கிறதுக்காக மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் நாம கொடுக்குறோம். சோ நம்மளுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா டாப் லெவல் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், சொந்த ஊர்லயே ஜாப் வாங்கணும். அதுக்கு நம்ம எப்படி உங்களுக்கு கைட் பண்ண போறோம்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சூப்பரா மேக் பண்றோம். யார் வச்சு மேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஜி பிஜி தேர்வோட சக்சஸ் பண்ணி இப்போ எம்ப்ளாயியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாலேஜ் பிரகாரம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம ஒரு ஆசிரியர் குழு வச்சு ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 10 யூனிட்டுக்கு செம்ம சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி நீங்க படிக்க போறீங்க, அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுத போறீங்க. அப்படி எழுதும் போது இந்த 140 அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம தமிழ் மேஜருக்கு நம்ம மேக் பண்ணிருக்கோம். சோ என்ன மாதிரி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா 10 யூனிட்ஸ்க்குமே சிலபஸ் படி சோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி, அதாவது சோர்ஸ் புக் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த சிலபஸ்ல யார் ஆத்தர், நூல் ஆசிரியர் யாரு, எந்த மூல நூல் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆத்தர் பேஸ் பண்ண புக்ஸ் அதோட ரெஃபரன்ஸ்ல யூஜி பிஜி சிலபஸ் பேஸ் பண்ணிலாம் நாம இந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த மெட்டீரியல் ஃபுல்லா ஈஸியா படிக்கிற மாதிரி கான்செப்ட் பேஸ்ட் இருக்கும். ஒரு ஒன் லைனர் டைப்ல இதை நம்ம கொஞ்சம் மேக் பண்ணிருக்கோம் எளிமையா படிக்கிறதுக்கு. அதே போல பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும் படிக்கிறதுக்கு. மெட்டீரியல் டோட்டலா தமிழ் மேஜருக்கு 19 புக்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 3800 பேஜஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். 20 மெட்டீரியல் டோட்டலா தமிழுக்கு பிரிண்டட் காப்பி. இது அட்மிஷன் பண்ண மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல் குவாலிட்டியான பிரிண்டிங்ஸோட உங்களுக்கு சூப்பரா படிக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்திருப்போம். இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணி நம்மளுடைய சிலபஸ் அதுல அழகா டிவைட் பண்ணி அதை எவ்வளவு ஈஸியா படிக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா படிக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்கோம். டோட்டலா தமிழ் மேஜருக்கு 20 புத்தகங்கள் வரும். இந்த அளவுக்கு இருக்கும் புத்தகம். இது 20ல ஒரு பகுதி தான். இது போல நிறைய தமிழ் புத்தகங்கள் அதாவது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 20 புக்ஸ் கிடைக்கும். 3800 பேஜஸ்க்கு மேல இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்க போறீங்க, இத பேஸ் பண்ணி தான் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. மெட்டீரியலோட ஃப்ரண்ட் பேஜஸ் இப்படிதான் எல்லாமே பிரிண்டட் காப்பீஸா இருக்கும். அடுத்தது நாம பார்க்க போறது டெஸ்ட். இப்ப மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட செம சூப்பரா கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்ப இந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். சோ டெஸ்ட் நம்ம டார்கெட் 140 மார்க். அப்ப அந்த 140 மார்க் டெஸ்ட் எழுதணும்னா எக்ஸாம்ல எப்படி क्वेश्चंस கேட்டிருப்பாங்க? லாஸ்ட் இயர் எக்ஸாம்லயே ஈஸி லெவல்ல இருக்கும், மீடியம் லெவல்ல இருக்கும், டஃப் லெவல்ல இருக்கும். சோ இந்த 3 லெவல்லையுமே கவர் பண்ணி ஒவ்வொரு டெஸ்டையுமே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அப்படி நீங்க டெஸ்ட் எழுதும் பொழுதுதான் நீங்க 140ல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ரொம்ப சீரியஸா டெடிகேட்டடா அந்த நீங்க டெஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் சக்சஸ் கிடைக்கும். அடுத்தது இந்த டெஸ்ட் ஃபுல்லா எப்படி நம்ம மேக் பண்றோம்னா ரெடிமேட் டெஸ்ட். எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஃபேக்கல்டி क्वेश्चंस எழுதி அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க உடனே சிஸ்டத்துல அதாவது உங்களுடைய மொபைல் ஆப்ல என்ட்ரி பண்ணிட்டே இருப்போம். அப்ப ஆப்ல क्वेश्चंस டெய்லி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்க டைம் கிடைக்கிறப்பனா மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்தோம்னா அப்படி ரிவிஷன் பண்ற மாதிரி டார்கெட் பண்ணிக்கணும். அப்போ இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டடி டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ண போறோம். மொத்தம் 166 தேர்வுகள் நடத்தி கிட்டத்தட்ட 15000 கேள்வி பதில் டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டைம் டேபிள் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி படிக்கணும்.
டெஸ்ட் எவ்வளவுன்றதை நான் சொல்லிட்டேன் 166. அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து ரெண்டாவது டெஸ்ட் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற டைம் சொல்லிடுவேன். அந்த டேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா நாளும் நாங்க சொல்ற அதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களான்னு தெரியாது. ஒருவேளை மிஸ் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பிக்கப் பண்ணி நீங்க டெஸ்ட் முடிச்சிடணும். சோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். இது மொபைல் ஆப்ல ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியும். மொபைல் ஆப்ல மட்டும் இல்ல, டேப்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரிப்பீட்டடா அந்த டெஸ்ட் நீங்க எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்க முடியும். அப்படி ரிப்பீட்டடா நீங்க டெஸ்ட் எழுதும் பொழுது உங்களுடைய மார்க் நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ரைட் கொஸ்டின் ராங் கொஸ்டின் நீங்க செக் பண்ண முடியும். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து பிளஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்க போறோம். இது அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்க கையில இருக்கும். அப்ப எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் நீங்க எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல நாம இந்த டெஸ்ட் கொடுக்குறோம். அடுத்தது இந்த டெஸ்டுக்கான ஒரு பிளானை நம்ம டிசைட் பண்றோம். எப்படின்னா டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு யூனிட் ரெண்டா பிரிச்சு 50% ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்ட மூணா பிரிச்சு ரிவிஷன் டெஸ்ட் ஒண்ணு கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 5 யூனிட் ஒண்ணு பிரிச்சு இன்னொரு ரிவிஷன் மாடல்ல ஒண்ணு கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம 100% சிலபஸ் கொடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒண்ணு கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். நெட், செட், பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்ல இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எந்த எக்ஸாம்ஸ் நடந்திருந்தாலும் அதுக்குண்டான கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். சோ கொஸ்டின்ஸ் நாங்க டைம் கிடைக்கிறப்போ 1 by 1 எழுதி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க ஃபுல்லா அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த டெஸ்ட் நீங்க ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். அது இந்த 10 யூனிட்ஸ்ல மொத்தம் 53 டாபிக்கா பிரிச்சு டாபிக் வைஸ் மட்டும் 6100 கேள்வி பதில் கொடுக்குறோம். அதுல யூனிட் வைஸா ஒரு 1500 கொஸ்டின்ஸ். அப்ப யூனிட் வைஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபுல் மாடல் டெஸ்ட் டைப்ல தான் உங்களுக்கு அதை நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாம ரிவிஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் ரெண்டா பிரிச்சு 50% ஆஃப் சிலபஸ்ல 10 யூனிட்டுக்குமே ஒரு 20 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 2 30% ஆஃப் சிலபஸ் முதல் 3 யூனிட் அடுத்த 3 யூனிட் அடுத்த 3 யூனிட் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட், முதல் 5 யூனிட் சேர்த்து ஒரு டெஸ்ட் அடுத்த 5 யூனிட் சேர்த்து ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறோம். இதுல இலக்கிய வரலாறு தேவிரா, மூவா, தமிழண்ணல், மதுசூதன விமலானந்தம் இந்த மாதிரி ஒரு முக்கிய பாக்கியமேரி இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆத்தர் எழுதுற அந்த இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்தும் ஒரு 3000 கேள்வி பதில் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்டா நடந்த யூஜி டெட் அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி தேர்வு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி கோர்ஸ் டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th to 12th வரைக்குமே கொடுக்குறோம். அது இல்லாம தமிழ் சிறப்பு தமிழ் புத்தகம் 11th to 12th அதையும் கவர் பண்ணி கொடுக்குறோம். இப்படி டோட்டலா எல்லா டெஸ்டும் முடிச்சுட்டு லாஸ்டா 3 ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நடத்தி உங்களுடைய டாப் ரேங்க் அப்படின்றத நாங்க என்னன்றதையும் சொல்றோம். சோ இந்த அளவுக்கு ஒரு செம்மையான டெஸ்ட் 166 டெஸ்ட் பிளஸ் 15000 கேள்வி பதில்கள். தமிழுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் இது எல்லாமே இப்போ நம்ம பயிற்சி மையத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ரைட். அதுக்கப்புறம் இதுல நீங்க செய்யக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் என்னன்னா கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் ரேங்க் ஹோல்டரா வர முடியும். இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் எக்ஸாம் தான் எழுத முடியும். வின் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். வின் பண்ணாலுமே மெரிட் மார்க் இல்லைன்னா சொந்த ஊர்ல ஜாப் கிடைக்காது. அப்ப இதை படிக்கிறது டெய்லியும் ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் பிரகாரம் படிக்கணும். படிச்சத நீங்க டெய்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுங்க. டெய்லி நீங்க எழுதுற டெஸ்ட் மார்க் அப்டேட் பண்ணுங்க. காலையில 5 o'clock வரைக்கும் 5 o'clock எழுந்து படிக்கணும். சாயந்தரம் நைட் 11 வரைக்குமே படிக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க பாஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 5 to 8 hours நீங்க பிளான் பண்ணி நீங்க இந்த எக்ஸாமுக்கு பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயம் இந்த எக்ஸாம்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன். என்ன லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய சிலபஸ் காப்பி தமிழ் யூஜிக்கு சிலபஸ் காப்பி நீங்க பார்க்கலாம். 10 யூனிட்ஸ்க்கு என்ன சிலபஸ்ன்றத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெட்டீரியல் 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லீங்களா, அந்த மெட்டீரியலுக்கான சிலபஸ் காப்பி நீங்க இப்ப பாத்துருப்பீங்க. அதுக்கான சாம்பிள் காப்பி இப்போ ஒரு மெட்டீரியல்ஸ் நாங்க எப்படி தொகுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க பாக்கணும் இல்லையா. சோ சாம்பிள் காப்பி, அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு ஷெட்யூல்டு எவ்வளவு டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா 15000 கேள்வி பதில் அதுக்கான ஷெட்யூல்டு, அதுக்கப்புறம் அதுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். வீடியோ கீழே அந்த லிங்கை கிளிக் பண்ணா எங்க futurevision.ias.com வெப்சைட்ஸ் குள்ள போகும். அந்த வெப்சைட்ஸ்ல எல்லாமே இருக்கு, நீங்க வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு தமிழுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் குரூப் கொடுக்குறேன். அதுல இணைஞ்சுக்கோங்க. தேர்வு பற்றிய அனைத்து தகவல்களுமே தேர்வுக்கு நிறைய நாங்க கொடுக்குற சைட் சப்போர்ட்ஸ் எல்லாமே அதுல அப்டேட் ஆகும். அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இதற்கான ஃபீஸ்
இப்ப ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான கோர்ஸ் ஃபீஸ் என்ன தெரியுங்களா? 15,000 சார்ஜ் பண்றோம், 15,000 ரூபாய். இதுல 5,000 ரூபாய் டைரக்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் 10,000 rupeesல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி 10 யூனிட்ஸ்க்கு 19 புத்தகம் மேஜர், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 20 புத்தகங்கள் பிளஸ் 166 தேர்வுகள், 15,000 கேள்வி பதில்கள், இதை எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல. டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் டைமுக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை எடுத்துருவோம். அடுத்தது இதுக்கான ஜாயின் பண்றதுக்கான பேமெண்ட் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம், ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விவரமுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நான் அந்த லிங்க் கொடுத்துறேன். அதை நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம் போதும். அடுத்தது நம்மளுடைய UGTRBல அனைத்து மேஜர்களுக்குமே நாம இதே போல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் அந்த ஆப்ஷன் நாம ப்ரொவைட் பண்றோம். வேணும்னா ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மெத்தட் இருக்கு. எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன் கிளாஸும் வேணும்னாலும் நீங்க அதுவும் சூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதே போல வீடியோவா நாங்க அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம SGD எக்ஸாமுக்காகவும் நம்ம கிட்ட இதே போல மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இதே போல இந்த UG டெட் நியமன தேர்வுல நீங்களும் எங்களுடைய பழைய மாணவர்கள் இப்ப எம்ப்ளாயிஸா இருக்கக்கூடிய அவர்களை போல வெற்றி பெறணும் அப்படின்னா உடனடியா நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய பயிற்சியை இப்பவே தொடங்குங்க. அப்பதான் நம்மளுடைய ரிவிஷன்ஸ் நம்ம முடிக்கணும், அப்புறம் 4 போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும், திரும்ப நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு நல்ல கேப் டைம் தேவைப்படும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஜாப், அதாவது சொந்த ஊர்லயே ஜாப் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு செம்ம பயிற்சியை நம்முடைய பயிற்சி மையம் வழங்கும். அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வேற எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.